2002ஆம் ஆண்டு ஸ்பானிய மொழியில் வெளியான டாக் டு ஹர் என்ற திரைப்படத்தை பற்றி தான் உங்களோடு நான் பேசப்போகிறேன். பெட்ரோல் முதவர் என்பவரால் இயக்கப்பட்டு இந்த திரைப்படம் சிறந்த திரைக்கதைக்காக ஆஸ்கார் விருதையும் சிறந்த வெளிநாட்டு படத்திற்கான கோல்டன் குளோப் விருதையும் பெற்றிருக்கிறது என்பதிலிருந்து இந்த திரைப்படம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்க முடியும் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். பெனினியோ, மார்க்கோ, லிதியா, அலிசியா என்ற 4 கதாபாத்திரங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த திரைப்படம் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மனிதர்கள் ஒருவருவருக்கிடையில் பேச வேண்டிய அளவிற்கு பேசுவதில்லை என்பதைத்தான் இந்த திரைப்படம் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டே போகிறது. சுயநினைவில்லாமல் இருக்கும் காதலியோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவன் பெனினியோ. தன் நெருக்கமான நண்பிக்கு காலை சண்டை ஒன்றில் விபத்து ஏற்பட்ட போது அவளோடு அதிகம் பேசாமல் இருக்கக்கூடிய மார்க்கோ, அந்த மார்க்கோவிற்கு பெனினியோ தொடர்ந்து அவளிடம் பேசுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் ஏதோ காரணமாக கோமாவிலிருந்து அவள் இறந்து விடுகின்ற சூழல் வரும்போது பெனினியோவை தேடி அவன் செல்கிறான். அப்போதுதான் பெனினியோ அலிசியாவோடு சுயநினைவற்றிருக்கும் அலிசியாவோடு உடலுறவு கொண்டு அவளை கர்ப்பமாக்கி விட்டான் என்ற காரணத்திற்காக சிறையில் இருப்பது தெரிய வருகிறது. மார்க்கோ அவளை சென்று பார்க்கிறான். அப்போதுதான் பெனினியோ அவளிடம் சொல்கிறான், அலிசியா மீது அவன் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான காதலை சொல்கிறான். கடந்த 4 ஆண்டுகளாக அவள் படுக்கையில் இருந்தபோது, சுயநினைவற்று இருந்த போதும் அவளுடன் தொடர்ந்து பேசியதையெல்லாம் அவன் அவளிடம் சொல்கிறான். பெனினியோவுடைய தூய உள்ளம் மார்க்கோவுக்கு நன்றாக தெரிந்த போதும் கூட ஒரு கட்டத்தில் அலிசியாவோடு இணைந்துவிட முடியாத அழுத்தம் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்கிறான் பெனினியோ. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அலிசியா அவளுக்கு கருச்சிதைவு ஏற்படுகின்ற காரணத்தினால் சுயநினைவுக்கு வந்து விடுகிறாள் என்கிற விஷயமே தெரியாமல் பெனினியோ இறந்து விடுகிறான் என்பதுதான். நம்மை சேர்ந்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடும்போதுதான் நாம் அவர்களிடம் பேசாமல் விட்டுவிட்ட விஷயங்கள் எவ்வளவு என்பது நமக்கு தெரியும். வாழ்க்கை என்பது எத்தனை நிச்சயமற்றது என்பதை மீண்டும் ஒரு முறை புரிந்து கொள்வதற்கான இந்த திரைப்படத்தில் அழுத்தமாக சொல்லப்படுவதெல்லாம் பேச வேண்டியவர்களிடம் தொடர்ந்து பேசுங்கள் என்பதுதான்.